ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் வரும் 24ஆம் தேதி நடைபெறும் புரட்சித் தலைவி அம்மாவின் பிறந்த நாள் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தாய் சின்னம்மாவுக்கு ஆதரவு அளிப்பது என திருப்பத்தூர் மாவட்ட கழக நிர்வாகிகள் சூளுரைத்துள்ளனர். இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு வரும் 24ஆம் தேதி ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் உள்ள கோட்டைமேடு பகுதியில் அமைந்துள்ள பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருமகனார் திடலில் நடைபெறவுள்ள புரட்சித் தலைவி அம்மாவின் மாபெரும் பிறந்த நாள் பொதுக்கூட்டத்தில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தாய் சின்னம்மா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுகிறார். தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்க உள்ளார். இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று புரட்சித் தாய் சின்னம்மாவுக்கு ஆதரவு அளிப்பது குறித்து திருப்பத்தூர் மாவட்ட கழகம் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. புத்துக்கோவில் பகுதியில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் ஜாவித், சுப்பிரமணி, ராஜன், இம்தியாஸ், சண்முகம், மணி மற்றும் கட்சி தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். கமுதியில் நடைபெறும் புரட்சித் தலைவி அம்மாவின் பிறந்த நாள் பொதுக்கூட்டத்தில் திருப்பத்தூர், வாணியம்பாடி, ஜோலார்பேட்டை, ஆம்பூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் இருந்து திரளானோர் பங்கேற்று புரட்சித் தாய் சின்னம்மா தலைமையில் மீண்டும் அம்மாவின் ஆட்சி மலர ஆதரவளிப்பது என கழகத்தினர் சூளுரைத்தனர். திருப்பத்தூர் மாவட்ட சார்பாக கழக நிர்வாகிகள் மற்றும் கட்சியினுடைய தொண்டர்கள், அம்மாவின் உண்மையான விசுவாசிகள் அனைவரும் ஒன்று கூடி வருகின்ற 24ஆம் தேதி அம்மாவின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை கமுதி பக்கத்தில் நலத்திட்ட உதவி வழங்குறதுக்கான ஒரு மாநாடு அம்மா சிறப்பான ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. திருப்பத்தூர், வாணியம்பாடி, ஆம்பூர், ஜோலார்பேட்டை ஆகிய திருப்பத்தூர் மாவட்டம் சார்பாக ஒரு 5 பஸ்ஸு, ஒரு 10 காரு போகலான்னு சொல்லி இங்கே கழக தோழர்கள், தொண்டர்கள், நிர்வாகிகள் அனைவரும் ஒன்று கூடி எல்லாரும் நாங்கள் முடிவு செஞ்சுருக்கிறோம். அதே மாதிரி அம்மாவின் ஆட்சி எப்படி இருந்ததோ அதே மாதிரி சின்னம்மாவும் மறுபடியும் 234 தொகுதியும் மறுபடியும் வெற்றி அடைஞ்சு ஆட்சிக்கு வரணும்னு நான் வேண்டிக்கிறேன்.